எ மெச்சூர் விட்னஸ் அப்படின்னா ஒரு நல்ல முதிர்ச்சி பெற்ற அனுபவம் வாய்ந்த சாட்சி அப்படின்றது. இப்போ சாட்சி இந்த உலகத்தில் எல்லாருக்குமே தேவையாக இருக்கிறது. நல்லதுக்கு கெட்டதுக்கு எல்லாத்துக்குமே சாட்சி தேவையாக இருக்கிறது. இப்போ முன்ன காலத்தில் ஏதாவது பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் அப்படின்னு சட்ட திட்டங்கள் இருந்தது. ஒருத்தன் கொலை செய்து நீ பார்த்தியா? ஆமாங்க நான் பார்த்தேன். அப்போ நான் அவனை விட்டுறான்னு சொல்லிடுவான். இதான் சாட்சி. நம்மளும் இப்போயும் என்ன பண்ணுவோம்? அமேசானில் ஒரு ப்ராடக்ட் வாங்கினா என்ன பண்ணுவோம்? ரிவ்யூஸ் பார்ப்போம். ரிவ்யூஸ் தான் சாட்சி. ஆமாங்க நான் வாங்கினேன் நல்லா இருக்குங்க அப்படின்னு ரிவ்யூஸ் போட்டிருந்தாங்கன்னா நம்ம அதை பார்த்து அந்த பொருளை வாங்குகிறோம். அதேமாதிரி நம்ம ரிவ்யூ எழுதுகிறோம். இந்த பொருள் வாங்கின உள்ளபடியே உண்மையிலே நல்லா இருக்குது அப்படி நம்ம எழுதும்போது அது மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த ரிவ்யூஸ்லாம் நீங்கள் எழுதலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை பற்றி மட்டும் நீங்கள் ரிவ்யூலாம் சொல்லிடக்கூடாது. சொன்னால் டென்ஷன் ஆகிடுவாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்துவை பற்றிய சந்தேகம் கிறிஸ்தவர்களுக்கே வரும். பெரிய போதகராக இருப்பாங்க. ஆண்டவருக்குள்ளே வாழ்ந்து நாங்கள் பெரிய அற்புதங்களை கண்டவர்கள் 40 ஆண்டுகள் வந்தவன் சொல்லுவான். திடீர்னு அவனுக்கு சந்தேகம் வரும். இதெல்லாம் நம்ம உள்ளபடியே இயேசுவை நம்பி தான் வரோமா, இல்லை ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் தானாக நடந்துருச்சா அப்படின்னு சந்தேகம் வரும். நம்ம நோய்களிலிருந்து ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுத்துருக்காரா, இல்லை மருந்து மாத்திரையை சாப்பிட்டதுனால விடுதலை வந்திருக்கா அப்படின்னு சந்தேகம் வரும். நம்ம கரெக்டான அந்த நேரத்தில் போய் நல்ல டாக்டரை பார்த்தா ஒரு நல்ல மாத்திரையை கொடுத்தாரு, இதில் விடுதலை வந்துடுச்சு, இது என்ன இதில் கடவுள் நம்பிக்கை என்ன இருக்குது, நீ நினச்சிக்க கடவுள் நம்பிக்கைன்னு அப்படின்னு கிறிஸ்தவர்களே சொல்லுவாங்க. 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் எங்கள் தாத்தா காலத்துலேருந்து நாங்கள் கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்கிறவங்களே சந்தேகம். அவங்ககிட்ட போய் பிசாசினுடைய கிரியைகள் பில்லி சுனியை வைக்கிறவனை பார்த்துருக்கியா, செய்வனை யாருக்காக வச்சுருக்காங்களா, ஐயோ மோசமானவன், அந்த குடும்பத்தோடு சேராத, அவன்லாம் செய்வனை வைக்கிறவனும் பளிச்சுன்னு நம்புவான். பிசாசை நம்புவான், அவருடைய செய்கைகளை நம்புவான், பரிசுத்த ஆவியானவர் மீது சந்தேகம் கொண்டே இருப்பான். ஆண்டவர் அதனால் என்ன செய்வார்னா, நீ ஓடு, எங்கே வேணால் போ, நீ எந்த ஆஸ்பத்திரி வேணால் போ, எங்கே வேணால் போ, உன்னால் எப்பொழுது முடியாது என்று சொல்கிறையோ, ஆண்டவரே இனிமேல் என்னால் எதுவும் முடியாது நீ முழுமையாக சரணாகதி அடைகிறையோ, கம்ப்ளீட் சரண்டர், அந்த முழுமையான சரணாகதி அடையும் போது நீ தேவனுடைய வல்லமையை காண்பாய். நீ விசுவாசித்தால் தேவனுடைய வல்லமையை காண்பாய். இதற்கான சாட்சிகள் யார் இருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் படிக்கிறேன். ஒரு பொண்ணு 140 வருஷத்துக்கு அப்புறமா இங்கிலாந்துலேருந்து திருநெல்வேலிக்கு வந்திருக்கு. அவருடைய பாட்டனார் இங்கே ஊழியம் செய்தார். அவருடைய தாத்தாவுடைய அப்பா 140 ஆண்டுகளுக்கு முன்பாக திருநெல்வேலியிலையும் கும்பகோணத்துலேயும் ஊழியம் செய்தார். அவருடைய கல்லறை எங்கே இருக்குன்னு தேடி பிடிச்சி பல பேர்கிட்ட கேட்டு விசாரித்து அந்த கல்லறையை பார்க்குறக்காக வந்திருக்கு. இன்றைக்கி நம்ம சிஎஸ்சி சர்ச்சில் என்ன பண்ணியிருக்காங்க, ஏற்கனவே இருந்த நிர்வாகிகள் கல்வெட்டுகள்லாம் தூக்கி குப்பையில் போட்டாங்க. எத்தனை இரத்த சாட்சிகள் இந்த இடத்துல ஜெபித்து அழுது தங்களுடைய இன்னுயிரை கொடுத்து ஊழியத்தை செய்திருக்கிறார். வெறும் காசுக்காக கிரானைட் போடுறதில் கொள்ளையடிக்கணுன்றதுக்காக அதை தூக்கி வெளியில் போட்டான். எவ்வளோ கேடுகட்ட நிலைமையை செய்கிறான். வெறும் 5000 ரூபாய்க்காக. யூதாஸ் காரியத்து வெறும் 30 காசுக்காக என்ன வேலையை பண்ணான், காட்டி கொடுத்தான். அவனும் சாட்சி தான். பொய் சாட்சிகள், அநேக பொய் சாட்சிகளின் நிமித்தம் இயேசுவை கொண்டு போய் சேர்த்தாங்க. இந்த மாதிரியான வேலைகளை செய்கிறவனும் இருக்கான். அன்று தேவனுக்காக 140 ஆண்டுகளுக்கு முன்பாக உழைத்தவரை இன்றும் உலகம் போற்றுகிறது. அவருடைய பேரப்பிள்ளைங்க பார்க்குறாங்க. அவரை பற்றி தெரியாமல் பார்ப்பாங்களா? இதுதான் a mature witness. நாம் கிறிஸ்துவுக்குள் வாழும்போது எப்படி இருக்கிறோம்? We encourage others by our walk and our witness. நம்முடைய நடைகள், நம்முடைய சாட்சி, இதன் மூலியமாக தான் நாம் மற்றவர்களை கிறிஸ்துவுக்குள் வளர ஊக்குவிக்கிறோம். நம்மளை பார்க்குறவங்க காரி துப்பக்கூடாது. காரி துப்புனா என்ன அர்த்தம்? அவ்வளோதான். இந்த சொன்னார்ல ஒரு போதகர், ஒவ்வொரு குடும்பத்திலேயா போய் அவனை பற்றி உனக்கு தெரியுமா, இவன் இப்படி பையன், அவனை பற்றி தெரியுமா, அவன் அயோக்கிய பையன், இவனை பற்றி தெரியுமா, அவன் இந்த பையன், இப்படி ஒருத்தர்கிட்டையும் சொல்லிக்கிட்டே இருக்கான். பிரிவினையை உண்டாக்குவது யார்? மாம்சத்தின் கிரியைகள் என்ன? சண்டைகள், பிரிவினைகள், வைராக்கியங்கள், கோபங்கள், இதையே பாராட்டிக்கிட்டே இருக்காங்க. இப்போ எப்போ தான் நீங்கள் ஒப்புரவாவீங்க? மறுபடியும் சண்டை போடுவோம், மறுபடியும் குழப்பத்தை உண்டாக்கிட்டு. சபைகளுக்குள்ளே இது மாதிரி ஆட்கள் இருக்காங்க. இவங்களை பார்த்து யாராவது திருந்துவாங்களா? ஆண்டவருக்குள்ளே வருவாங்களா? ஒப்புரவாக்குதலை செய்தார், ரீகான்சிலியேஷன் சொல்லி சொல்லுவாங்க. We also encourage others by the way we go through testing. சோதனைகள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது, பாடுகள் வரும்போது
அவற்றை நாம் எவ்விதமாக கடந்து செல்கிறோம் என்பதை பார்த்தும் மற்றவர்கள் ஊக்கம் அடைகிறார்கள். நீங்கள் கிறிஸ்தவனை ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேறு வழியே இல்லை. உங்களை எல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பான். இவன் எப்படி செய்கிறான், இரு அவன் என்ன செய்கிறான், இப்படியே பார்க்குறாங்க. மலை மேல் உள்ள பட்டணம் மறைந்திருக்காது. ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவங்களே எத்தனை பேர் பார்த்துக்கிட்டு இருப்பான்? பக்கத்தில் உட்காந்துருக்கவனையா பார்ப்பான்? எல்லா பேரும் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவனையும் பார்த்துக்கிட்டு இருப்பான். கிரிக்கெட் மேட்ச் விளையாடுறவனை பார்ப்பாங்களா? பக்கத்தில் இருக்கிறவனை பார்ப்பாங்களா? 11,000 பேர் அத்தனை பேரும் அப்படியே அந்த கிரிக்கெட்டில் விளையாடுறவனை தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். இவன் எப்படி அடிக்கிறான்னு பார்ப்போம். கிறிஸ்தவர்களை ஆகிவிட்டீங்களா? நீங்கள் ஆட்டத்தில் இறங்கிட்டீங்கன்னு அர்த்தம். இனிமேல் தான் ஆட்டம் சூடு பிடிக்க போகுது. டக் அவுட் ஆகிட்டும் வரலாம், அவ்வளோதான், மறந்துடுவாங்க. சிக்ஸராக அடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களை பார்த்துக்கிட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்துவார். விளையாட்டுனா இப்படி தான் இருக்கணும் அப்படி சொல்லுவானா இல்லையா? ஸோ வி ஆல்சோ என்கரேஜ் அதர்ஸ் பை த வே வி கோ த்ரூ டெஸ்டிங். I like the way the new Berkeley version translates Psalm 71:20-21. சங்கீதம் 71 அதிகாரம் 20-21 வசனத்தை புதிய பெர்க்லி வெர்ஷன் அப்படிங்கிறதுல டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. வித்தியாசமாக இருக்குது. நம்முடைய தமிழ் பைபிளே ஃபுல்லாக என்ன இருக்குது, பிராமண பாஷையில் தப்பாக எப்படி இருக்குது, பாசிவ் ப்ரிஃபரன்ஸில் எழுதியிருக்கு. ஆங்கிலேய மொழியில் எப்படி இருக்குமோ அப்படியே எழுதி வச்சுருக்கான். எனக்கு என்னமோ அந்த பிராமணர்கள்லாம் எபிரேயு, கிரேக்க, லத்தீன் மூல பாஷையிலேருந்து பண்ணியிருக்க மாட்டான்னு தோணுது. ஆங்கிலத்திலேருந்து தான் பண்ணியிருக்க மாதிரி எனக்கு தெரியுது. எல்லாத்தையும் இந்த பைபிளுக்கு எடுத்த உடனே போட்டிருப்பான். ஃபஸ்ட்டு அட்டையில் என்ன போட்டிருப்பான், இந்த வேதாகமும் மூல பாஷைகளான பத்தியா இது எபிரேயு, கிரேக்கு என்னும் மூல பாஷைகளிலிருந்து தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டதுன்னு போட்டது தப்புன்னு நினைக்கிறேன். எனக்கு சந்தேகம். எல்லாமே பார்த்தீங்கன்னா பேசிவ் ப்ரிஃபரன்ஸில் இருக்கும். சங்கீதம் 71 20 21 பாருங்கள் என்ன போட்டிருக்கு. Thou who hast made me experience troubles great and sore will revive me again and will bring me up again from the depths of the earth. Thou wilt add to my stature and comfort me again. அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீ திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணி என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவேன். ஆமாம், இக்கட்டுகளையும் சோதனைகளும் வந்தால் தான் நீங்கள் மேலே போவீங்க. டெஸ்ட்டே இல்லாமல் நம்ம எப்படி அடுத்த கிளாஸுக்கு பாஸ் ஆகி போக முடியும்? எப்படி டெஸ்ட்டே இல்லாமல் எடுத்து ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு எப்படி எழுத முடியும்? பாடாப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எழுதுகிறாங்க. Thou who hast made me experience troubles and great and sore. கடுமையான பாடுகளை என்னை அனுபவிக்க செய்தி. சில நேரங்களில் ஆண்டவர் நமக்கு பாடுகளை அனுபவிக்க அனுமதிக்கிறார். அப்போ கடவுள் சோதிக்கிறாரா? சோதிக்கப்படுகிறவன் தான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. ஆண்டவர் சோதிக்கிறதே இல்லை. அப்போது சோதனைக்காரன் நம்மை சோதிக்கும் போது ஆண்டவர் சற்று காலம் விலகி இருக்கிறார். அவன் என்ன தான் செய்கிறான்னு பார்ப்போம். என் பையனுக்கு நான் ஊக்கத்தை கொடுப்பேன், என் மகளுக்கு நான் ஊக்கத்தை கொடுப்பேன், கவலைப்படாத, சோதனைகள் வராமல் போவது கூடாத காரியம். அவன் வேலையை அவன் செஞ்சுட்டு தான் இருப்பான், நீ தைரியமாக இரு. அதான் இயேசு சொன்னார், சோதனைகள் வராமல் போவது கூடாத காரியம், ஆனாலும் அவற்றுக்கு தப்பி போகத்தக்கதான வழியை உண்டாக்குவார். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனைகளை அல்லாமல் வேறே சோதனைகள் உங்களுக்கு நேரிடாது. அப்படி இருந்து நான் உங்களோட கூட இருப்பேன். உங்களுக்கு உங்களுடைய பலத்திற்கு மிஞ்சி உங்களை சோதனைக்க நான் அனுமதிக்க மாட்டேன். சில வேளைகளில் அவனை சொல்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கார், அப்படின்னு கவனிச்சுக்கிட்டே இருக்கார். நம்ம எப்பொழுதும் தேவனை அண்டிக் கொண்டிருந்தால் எல்லா சோதனைகளிலிருந்தும் வெற்றி பெறுவோம். நம்ம உடல்நல குறைவுகள் வரும், பரீட்சையில் எப்படி நம்ம எழுத போகிறோம்? நம்பிக்கை இருக்கா? ஆனால் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணு. ஆண்டவர் எப்பேற்பட்ட வெற்றியை தருகிறார் என்பதை பார். சோதனைக்காரன் நமக்கு எவ்வளோதான் பாடுகளை கொடுத்தாலும் நான் அதிலிருந்து வெற்றி பெற ஆண்டவர் உதவி செய்தார் என்பது வாழ்நாள் முழுமைக்கும் உனக்கு ஞாபகத்தில். இதற்காகத்தான் தேவன் பாடுகளை அனுபவிக்கிறார். ஓஹோ, என் பிள்ளையை சோதிக்கிறியா, நான் கூட இருக்கேன் அப்படின்னு ஆண்டவர் கூட இருப்பேன். அந்த இதை நீங்கள் அனுபவிச்சிங்கன்னா தான் என்ன இருக்கும், இப்படியே உட்காந்தா என்ன அர்த்தம், கவனம் இங்கே இல்லைன்னு அர்த்தம், ஊர்மையை போகுதுன்னு அர்த்தம். அதிக நேரம் டிவிலையும் அதிக நேரம் இதில் என்ன இருந்தால் என்ன அர்த்தம், பொழுதுபோக்கில் இருந்தால் என்ன அர்த்தம், கவனம் ஃபுல்லாக போயிடும். புரியுதா? அந்த மாதிரி இருக்கக்கூடாது. பாடுகள் வரும்போது அதில் தேவனை தேடுவதற்கு என்ன செய்யணும்னு யோசிக்கணும். நம்ம தினமும் காலையில் ஒரு 5 நிமிஷமாவது ஆண்டவரை பற்றி சிந்தித்தால் தான் நம்முடைய வாழ்க்கை சரியா. டெய்லி காலையில் டிஃபன் சாப்பிடாமல் போனால் எப்படி இருக்கும்? நோஞ்சானாக தான் இருக்கணும். அன்றாடம் நம்ம சாப்பிடணும் இல்லையா?
உடலுக்கு நம்ம சாப்பிட்ற மாதிரி ஆவிக்கும் சாப்பிடணுமா இல்லையா? ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? பூரா அப்படியே கழிச்சடையாக போகுது. டெய்லி பீஸா, பர்கரு, அப்படியே இந்த சிப்ஸு, இப்படி இங்கிட்டு போய் பான் பராக்கு, இங்கிட்டு போய் அது என்னது இந்த வாட்டர் இருக்குமே பானிபூரி, இப்படியே தின்னுக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? நீங்கள் பலமுள்ள ஆகாரத்தை உண்ண வேண்டும். அதில் கவனமாக இருங்க. அப்போ பாடுகளையும் இக்கட்டுகளையும் கடந்து வந்த என்னை ஆண்டவர் சும்மா விடலை. நல்ல வேளை காப்பாற்றி அந்த பக்கமாக கொண்டே விட்டாரோ, அப்பா சாமி, அப்படிலாம் விடலை. கடந்து வந்த என்னை என்ன பண்ணார்? Thou wilt add my stature and comfort me again. என்னை உயர்த்தி என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். கவலைப்படாதடா, அப்படி தாண்டா வரணும். கஷ்டத்தில் வந்தால் தாண்டா நம்ம மேலே போக முடியும். அப்படி என்னை தேற்றுவீர். தேற்றிட்டு சும்மா இருக்காமல் உயர்த்தி வைப்பீர். மற்றவர்களுக்கு முன்பாக நம்ம அடுத்த நிலையிலே இருப்போம். இதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம். இக்கட்டுகளும் பாடுகளும் வரும். அந்த பாடுகளின் போது நீங்கள் எப்படி சாட்சியாக இருக்கிறீர்கள்? The longer we walk with God, the more clearly we see His ways and understand His heart. எவ்வளவு நீண்ட காலம் நாம் தேவனோடு நடந்து கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அவருடைய கரத்தை படித்து அவரிடத்திலே கேளுங்கள். அவரோடு கூட பேசுங்க. அவர் உங்களோடு கூட பேசுவார். தேவனிடத்திலே கிட்டி சேருங்கள். அவர் நம்மிடத்திலே draw near to God, He will draw near to you. நீங்கள் தேவனிடத்திலே கிட்டி சேரும்போது அவர் உங்களிடத்திலே சேருவார். The longer we walk with God, the more clearly we see His ways and understand His heart. அப்பொழுதுதான் ஆண்டவர் நமக்காக திட்டமிட்டிருக்கிற வழிகளை நம்மால் பார்க்க முடியும். அதை புரிந்து கொண்டு அவருடைய இருதயத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். நம்மளை சும்மாலாம் படைக்கலை. தேவன் தம்முடைய சாயலாக நம்மை படைத்திருக்கிறார். தம்முடைய ராஜாதி ராஜாவினுடைய பிள்ளைகளாக நம்மை படைத்திருக்கிறார். நமக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவருடைய ராஜ்யத்திலே நாம் பங்குள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நாமோ அற்ப மனிதர்களைப் போல் சாகிறோம். உங்களை தேவர்கள் என்றேன், நீங்களோ அற்ப மனிதர்களைப் போல சாவீர்கள். ஏன்? ஆண்டவருடைய சித்தத்தை விட்டுவிட்டு உங்களுடைய சித்தத்தின்படி உங்களுக்கு விருப்பமான காரியங்களை ஆண்டவரிடத்தில் கேட்கிறீர்கள். இயேசு தமக்கு விருப்பமான காரியத்தை ஆண்டவரிடத்தில் கேட்டார். ஆனாலும் ஆண்டவரே, என்னுடைய சித்தத்தின்படியில் எனக்கு தெரியல அடுத்து என்ன நடக்கணும்னு, உம்முடைய சித்தமே ஆகப்படுவது. அதான் சொன்னார். உங்களுடைய வாழ்க்கையை தேவனுடைய சித்தத்திற்கு, அவருடைய பிளானுக்கு கொடுத்துருங்க. நீங்கள் அவரோடு கூட நடந்து வரும்போது தேவன் அற்புதமாக அவருடைய வழிகளை உங்களுக்கு காண்பிப்பார். A mature saint knows that the judge of all the earth will do right. ஒரு முதிர்ச்சியான ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழுகிற ஒருவனால் தேவன் எப்பொழுதுமே நீதியைத்தான் செய்வார் என்பதை தெரிந்து கொள்வான். அவரிடத்தில் எவ்வளவு வேணும் அநீதி இல்லை. நம்முடைய வாழ்க்கையிலே அநீதிகள் நடக்கும்போது கடவுள்லாம் இருக்கானா என்னன்னே தெரில அப்படின்ற நிலையை நீங்கள் வாயில் சொல்லிடவே கூடாது. அவரிடத்தில் எவ்வளவு வேணும் அநீதி இல்லை. அவர் நீதி உள்ளவர், நியாயத்தை தான் செய்வார். என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு தாழ்மையை நான் எதிர்கொள்கிறேன் என்றால் தேவன் ஏதோ ஒரு காரியத்திற்காக செய்கிறார், அல்லது என்னுடைய தவறினாலே செய்கிறார். நான் குற்றவாளியாக இருப்பேனே ஒழிய என்னுடைய தேவன் ஒரு காலத்திலும் குற்றவாளியாக இருக்க மாட்டார். இன்னும் காலங்கள் அதை வெளிப்படுத்தும். நேற்று அதான் ஐயர் சொன்னார். அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சது. நிறைய விஷயங்கள் நம்முடைய கண்களுக்கு புலப்படாது, காலம்தான் அதை காட்டும். அதே மாதிரி தான் எல்லாருடைய பைபிள் ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னா கண்களுக்கு தெரியாத ரட்சிப்பு காலம் நிறைவேறின போது அப்படி தான் வரும். அதான் சொன்னார். இந்த உலகத்தை உருவாக்கும் போது அவர் எதற்காக உருவாக்கினார் என்பது நமக்கு தெரியாது, காலம் நிறைவேறின போது தெரியும். அதான் நேற்று பிரசங்கத்தில் ஐயர் சொன்னார். காலங்கள் நிறைவேறும் போது தான் அது கண்ணுக்கு தெரியும். நம்ம வெறும் கண்களால் பார்த்தா தெரியாது. இப்போ நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக, விசுவாசத்திலே முதிர்ச்சி அடைந்தவர்களாக இருந்தால் தேவன் நீதி உள்ளவர் என்பதை தெரிந்து கொள்ள முடியும். There are no mistakes in His plans. அவருடைய திட்டத்தில் எந்த பிழையும் இருக்கவே இருக்காது. God is in control of all testing. He will revive us where we feel dead, resurrect us when we feel low, and renew and enlarge us in our spiritual life. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவன் நம்மளை மேலும் புதுமையானவர்களாக்கி நம்மளை விரிவடைய செய்வார். எல்லா சோதனைகளையும் தேவன் தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கிறார். யோபுவை சாத்தான் சோதித்தார். பிள்ளைகளை கொண்டுட்டான், ஒட்டகம் போச்சு, மாடு போச்சு, ஆடு போச்சு, எல்லாம் போச்சு, ஒன்றுமெல்லாம் போய் சோறே இல்லாமல் போய் தெருவில் உட்காந்துட்டான். இப்போ ஏற்பட்ட கோடீஸ்வரன். நான் அடுத்து சாக வேண்டியதானே, உடம்பு பூரா நோய் வந்துருச்சு, அடுத்து ஒரு 2-3 நாளில் செத்துற வேண்டியதான். அப்பொழுதும் தேவன்
இந்த சோதனையின் கட்டுப்பாட்டிலே இருக்கிறார் என்பதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள முடியும்? மகா பெரிய நம்பிக்கை விசுவாசம் இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே மரணம் நம்மை நெருங்கும் வரை நாம் விசுவாசத்தோடு இருந்தால், ஒரு பழமொழி இருக்கு, ஈவன் இன் த லாஸ்ட் மினிட் the world can go upside down அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது, ஒரு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. கடைசி நொடியில் கூட உலகமே தலைகீழாக மாறுவதற்கான வாய்ப்பு உண்டு. டோன்ட் லெட் ஹோப் கோ அவே, உன்னுடைய நம்பிக்கை போக விடாதே அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ நீங்கள் ஆண்டவரிடத்திலே திட விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள், சாத்தானை எதிர்த்து நில்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நீங்கள் எந்த அளவுக்கு சாட்சியாக உங்களுடைய வாழ்க்கையை நடத்துகிறீர்கள்? அதான் God is in control of all testing. He will revive us where we feel dead, resurrect us when we feel low, and renew and enlarge us in our spiritual life. The lesson is clear. Occupy yourself with the Lord and He will take care of your enemies. நீங்கள் என்ன பண்ணுங்க, தேவனிடத்திலே உங்களை முற்றிலுமாக ஒப்படைத்து விடுங்கள். அவர் உங்களுடைய எதிராளிகளை பார்த்து கொள்வார். Fill your day with praise to the Lord. நீங்கள் இந்த நாளை கர்த்தருக்கான துதியிலே நிரப்புங்கள். திரும்பி பாருங்க எவ்வளவு தூரம் உங்களை நடத்தி வந்திருக்கிறார் என்று. காலம்தான் உங்களுக்கு பதில் சொல்லும். And that praise will defeat your foes. நீங்கள் தேவனை துதிக்க துதிக்க, அதான் சொன்னார் பவுல் எப்படி கற்றுக்கொண்டார் என்றால், ஜெபம் எந்த அளவுக்கு நம்மை தேவனிடத்தில் நம்ம தேவனோடு சேர்த்து பிசாசு இடத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறதோ, அதே அளவுக்கு தேவனை துதிப்பதும் நமக்கு தேவனிடத்தில் நெருங்கி சேர்க்கிறது, பிசாசுகளை எதிரிகளை தொலைக்கு உதவுகிறது. இந்த இடத்துல ஒரு ரொம்ப யோசிப்பாங்க, நமக்கு எதிரி ஏங்க நமக்கு எதிரி வரப்போறான் அப்படின்னு நினைப்பாங்க. கூட பிறந்தவனே உனக்கு எதிரி தான் சொல்கிறாங்க. ஒரு மனுஷனுக்கு எதிரிகள் சத்துருக்கள் யார்? அவன் வீட்டார் தானே. கூட இருக்கிறவன் தான் நமக்கு துரோகி. இங்கிலாந்துலேருந்து தான் நமக்கு எதிரி வரப்போகிறான். எதிரிகள் சிந்தனைகள் எதிர்மறையாகவே போகின்றன. சாத்தானுடைய கிரியைகள் அங்கே இருக்கும். ஒரு குடும்பம் முழுமையாக கிறிஸ்துவுக்குள் ஐக்கியமாக இருக்கிறார்கள் என்றால் அது மிகப்பெரிய ஆசீர்வாதம். அது தேவன் கொடுத்த ஐஸ்வர்யம். அது நல்லா இருக்கணும். நம்ம அப்படி தான் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். நமக்குள்ளே பிரிவினைகள் இருக்கிறது என்றால் சாத்தானின் செயல்கள் அங்கே இருக்கின்றன அர்த்தம். மேட்டிமையான எண்ணங்கள் அதான் பிரச்சனைக்கு காரணமே. அவனை விட நான் பெரியவன் என்று நினைக்கும் போது பிரச்சனைகள் வருகிறது. எவனையும் யாரும் மதிக்கிறதே கிடையாது. எல்லாரையும் உங்களிலும் கனமுள்ளவர்களாக எண்ணுங்கள், அதான் பவுல் சொல்கிறார். இந்த மாதிரியான கோட்பாடுகளை கொண்டிருக்கும் போது நிச்சயமாக நம்ம வெற்றி கொள்ள முடியும். The lesson is clear. Occupy yourself with the Lord and He will take care of your enemies. நீங்கள் எது நடந்தாலும் தேவனிடத்திலே சொல்லுங்கள். உங்களை எதிர்க்கிறவர்களை அவர் சமாளித்துக் கொள்வார். எனிமீஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? we have to pray for enemies. நம்ம எதிரிகளாக உலகம் ஒழிச்சு கட்டலாம் முடியாது இல்லையா? உலகம் முழுவதும் எதிரிகள் தான். உலகம் முழுவதும் ஓநாய்கள் தான். ஓநாய்களுக்குள்ளே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புகிறது போல அனுப்புகிறேன். எதிரிகளுக்குள்ளே தான் உங்களை அனுப்புகிறேன். Fill your day with praise to the Lord and that praise will defeat your foes. Along with your praise, pray to Him for help. தேவனை துதிப்பதோடு இப்போ இருக்கிற சோதனைகளை விடுதலை தரும்படியாக உதவி செய்யும்படி ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். And be sure to give witness to those around you. உங்களை சுற்றி இருக்கிற இடத்திலே நான் இப்படி நடந்து வந்தேன், என்னிடத்திலே இப்படி பாடுகள் இருந்தது, தேவன் என்னை இப்படி உயர்த்தி விட்டார் என்பதை சாட்சியாக சொல்லுங்கள். போய் பிரசங்கம்லாம் பண்ண வேணாம். உங்களை சுற்றி வாழ்கிறவரிடத்திலே நீங்கள் சாட்சியாக வாழுங்கள். திஸ் இஸ் த காம்பினேஷன் தட் இஸ் அன்பீட்டபிள். நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஜெபிப்பது, ஆண்டவரை துதிப்பது, பக்கத்தில் இருக்கிற இடத்துல ஆண்டவரை பற்றி சொல்வது, அவ்வளோதான் உங்களுடைய சாட்சியான வாழ்க்கை. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, முழு நேர ஊழியத்துக்கு நான் போகிறேன், முழு நேர ஊழியத்திற்கு போக வேண்டிய காலமெல்லாம் முடிஞ்சு போச்சு, இப்போ ஒழுங்கா நீ வாழு. கிறிஸ்தவனாக வாழ்வதே மிகப்பெரிய போராட்டமாக இருக்கிறது. அப்போ கிறிஸ்துவின் அன்பை தெரிவிப்பதோ, கிறிஸ்துவை பற்றி சொல்வதோ, கிறிஸ்துவை தெரிவிக்கிற வாழ்க்கை வாழ்வதோ யாருமே முன்வருவதில்லை. வாட் யூ ஆர் கோயிங் டு பி, யூ ஆர் பிகமிங் ரைட் நவ். இப்போ நீங்கள் எப்படி ஆகிக்கொண்டே உருமாறிக்கொண்டே இருக்கிறீர்களோ அதுதான் நீங்கள் எதிர்காலத்திலே ஒருவராக ஆகப் போகிறீர்கள். த சீட் யூ ஆர் சோவிங் நவ் வில் கிவ் யூ த ஹார்வெஸ்ட் இன் லேட்டர் இயர்ஸ். இன்றைக்கு என்ன நீங்கள் விதைக்கிறீர்களோ அதுதான். பவுல் தான் சொன்னார், மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். இன்று உன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி வன்மத்தையும் குரோதத்தையும் வெறுப்பையும் சொல்லி கொடுத்தேன்னா எதிர்காலத்தில் அவங்க எப்படி இருப்பாங்க? விரோதிக்கிறவர்களாகவும் வன்மம் உள்ளவர்களாகவும் குரோதம் உள்ளவர்களாக இருப்பார்கள் இல்லையா?
இன்றைக்கு நாம் நன்மையை விதித்து விட்டால் எல்லாரையும் நாம் மன்னிக்க வேண்டும், நம் சமாதானத்தோடு இருக்க வேண்டும் என்று நினைத்தால் எதிர்காலத்திலே நாம் நன்மையை அறுப்போம். வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான். The Lord will return, so we must prepare for the future. நிச்சயமாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து திரும்ப வருவார். அதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். அதற்கு தயாராக இல்லாதபடி சத்துரு என்ன செய்கிறான்? நீங்கள் ஒழுக்கமுள்ளவர்களாக வாழ வேண்டும். எல்லா பெற்றோர்களும் அதைத்தான் சொல்வார்கள், அரசாங்கமும் அதைத்தான் சொல்லுகிறது. ஒழுக்கம் இல்லாதவர்களாக வாழ்கிறவர்களை அரசாங்கம் என்ன செய்கிறது? ஜெயிலில் பிடித்து போடுகிறது, தண்டனை கொடுக்கிறது. பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க? பிள்ளைகளை திருத்தி விடுகிறார்கள் ஒழுக்கம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தால். ஆனால் சாத்தான் என்ன சொல்கிறான்? அப்படிலாம் கிடையாது, நீ சந்தோஷமா இரு, சட்டத்திற்கு முரணான காரியங்களை செய், அதுதான் இந்த வழக்கில் நீங்கள் அனுபவிக்க வேண்டியதுன்னு பொய் சொல்கிறான். ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறார். ஆண்டவர் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறாரு, நீங்கள் ஒழுக்கமுள்ளவர்களாக. தேவன் இந்த வேதத்திலே சொல்லியிருக்கிறது ஒன்றையும் சட்டம் மறுக்கவில்லை. சட்டம் முழுவதுமே இந்த வேதாகமத்தில் தான் இருக்கிறது. 2 பெண்களை திருமணம் செய்த கடவுளர்கள், 3 பெண்களை திருமணம் செய்த கடவுளர்களை நாம் வழிபடுகிறோம். இதை அரசாங்கம் ஒத்துக்கொள்ளுமா? அரசாங்கம் ஒத்துக்கொள்ளாத ஒன்றை ஒரு கடவுளர் சொன்னால் அதை எப்படி நீங்கள் பின்பற்ற முடியும்? அரசாங்கம் எதை சொல்லுகிறதோ அதையே சொல்கிற வேதத்தை நீங்கள் பின்பற்றினால் என்ன? களவு செய்து கோடிக்கணக்கான ரூபாய்களை சேர்த்த ஒருவரை நீங்கள் தெய்வமாக கும்பிடுகிறீர்கள், களவு செய்யாதே என்று சொல்கிற தேவனை கும்பிட மாட்டீர்களா? இதான் ரொம்ப முக்கியம். அதான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. The best way to meet the Lord is by faithfully doing His will every day, each day. Then you will always be ready. தேவன் என்ன விரும்புகிறாரோ அதை நீங்கள் அன்றாடம் செய்யுங்கள். எனக்கு பிடித்ததை செய்வது என்னுடைய வாழ்க்கையே அல்ல, தேவனுக்கு பிடித்ததை செய்வது என்னுடைய வாழ்க்கை. நிறைய பேரோட ஜெபமே தப்பாக இருக்குது. ஆண்டவரே எனக்கு காலேஜில் சீட்டு கிடைக்க உதவி செய்யுங்க, ஆண்டவரே எங்களுக்கு என்ன கார் வேணும், மஞ்சள் கலர் கார் வேணும் ஆண்டவரேன்னு நான் ஜெபித்தேன், ஆண்டவர் மஞ்சள் கலர் கார் கொடுத்தாரு. பொய்யே, அத்தனை பிராடு. தேவனுடைய சித்தம் என்ன சொல்கிறது? நீங்கள் சாட்சியாக வாழுங்கள். உங்களாலே தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. எப்பேற்பட்ட அவமானத்தை நீங்கள் கொண்டு வருகிறீர்கள். இது செய்யவே கூடாது நம்முடைய வாழ்க்கையில். அன்றாடம் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாக இருப்பார். இன்னைக்கு கேளுங்க, ஆண்டவரே நான் என்ன செய்யட்டும்? இன்னைக்கு காலையிலையா நீ ஸ்கூலுக்கு போகாத, 9 மணிலேருந்து டிவியை பாரு, சாயங்காலம் 5 மணி வரைக்கும் டிவியை பார்த்துக்கிட்டுன்னு ஆண்டவர் சொல்லுவாரா? தேவனுடைய சித்தம் வெளியரங்கமாக இருக்கும். பரிசுத்தமான வாழ்க்கை வாழ், உன்னுடைய கடமையை செய். நீ அநேக பாடல்களை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி வரும்போது தானே நீ தேவனுக்கு உகந்த ஒரு காணிக்கையாக எதிர்காலத்தில் வாழ முடியும். இன்றைக்கி நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதைத்தான் எதிர்காலத்தில் இருப்பீங்க. இன்றைக்கி வேத எழுத்துக்களை மனப்பாடம் பண்ணி வந்தால் தானே எதிர்காலத்திலே சோதனையில் சிக்கியிருக்கும்போது சோதனையில் சிக்கியிருக்கிறவர்களுக்கு நீங்கள் ஆண்டவருடைய ஆறுதலை கொடுக்க முடியும். உங்களை நீங்கள் எப்படி தயாரிக்கிறீங்க? தயார் செய்து கொள்கிறீர்கள். அதுக்காக டிவியே பார்க்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. உலகத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் தான், அதான் இயேசு கிறிஸ்து யோவானில் சொல்கிறார், ஆண்டவரே நான் இந்த உலகத்தார் அல்லாதது போல இவர்களும் இந்த உலகத்தார் அல்ல, அதற்காக இவர்களை இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் ஜெபிக்காமல் இவர்களோடு கூட நீர் இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இல்லையா? அப்போ இந்த உலகத்தில் இருக்கணும், அதே நேரத்தில் இந்த உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள்னு சொன்னார். அது உங்களுக்கு டேஸ்ட் கொண்டு வர வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். வேர்ட்ஸ் ஃபார் டுடே, சங்கீதம் 66ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் தான் இன்றைக்கி நாம் தியானிக்கிற வசனம். என்ன போட்டிருக்கு? ஃபார் thou O God hast proved us, thou hast tried us as silver is tried. ஆண்டவரே நீர் எங்களை ஆராய்ந்து பார்த்திருக்கிறீர், தேவனே எங்களை சோதித்தீர். ஆமாம். அப்போ என்னன்னா தேவன் சோதிக்கப்படுவதை அனுமதித்தார். இப்போ யோசேப்பை கூட பிறந்தவர்களை சேர்த்து கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணான். ஆண்டவர் அவனை கொலை பண்ண விடலை, ஆனால் கொலை பண்ண முயற்சிகள் அனைத்தையும் பேசாமல் பார்த்துக்கிட்டு இருந்தார். கடைசி நேரத்தில் மனதை மாற்றினார். அவனை கொண்டு எகிப்தியன்ட்டு வித்துட்டாங்க. அதுதான் தேவனுடைய திட்டம். அப்போ தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று யோசேப்பு எப்படி உணர்வான்? நான் மரண பாதாளங்களில் இருந்தேன், அங்கேயும் நீர் என்னை தூக்கினீர் அப்படின்னு சொல்லி தாவீது சொல்கிறான். நான் ஒன்றுமில்லாமல் இருந்தேன், நீர் என்னோடு கூட இருந்தேன். அவன் எப்படி நான் வாழ்க்கை முழுவதும் அனுபவித்து சாட்சியாக இருக்கிறான். இன்றைக்கி சங்கீதத்தில் 150 அதிகாரங்கள், அதில் பெரும்பாலான அதிகாரங்கள் தாவீது எழுதியிருக்கான். ஃபுல்லாக அனுபவம், ஃபுல் ஜெபம், ஃபுல் துதி. பாருங்கள்,
முழுமையும் சாட்சி, முழுமையும் ஆண்டவரை துதித்து கொண்டே இருப்பான். ஆண்டவரே, நான் எங்கே இருந்தாலும் உம்மை விட்டு எங்கே போவேன்? நான் பாதாளத்தில் போய் படுக்கை போட்டாலும் அங்கே நீ இருக்கிறேன். நான் வானத்தில் போய் பறந்தாலும் அங்கே உமது கரம் என்னோடு கூட இருக்கிறேன். இப்படி சொல்கிறான். எல்லாமே அனுபவம் தான். இந்த அனுபவத்தை நீங்கள் அனுபவியுங்கள். கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழுங்கள். அதுதான் மெச்சூர் விட்னஸ், ஒரு முதிர்ச்சியான சாட்சி என்பதுதான் இன்றைய தியானம். இன்றைக்கி நாம் செய்ய வேண்டிய ஆக்ஷன் அசைன்மெண்ட். The word testing has a negative connotation, but with God testing can become positive. சோதிக்கப்படுவது என்ற அந்த வார்த்தையே எதிர்மறையாகத்தான் நமக்கு தெரிகிறது. ஆனால் தேவனாலே அந்த சோதிக்கப்படுகிற என்ற அந்த வார்த்தையே நமக்கு நேர்மறையாக மாறிவிடும். நமக்கு பாடுகள் உண்டு இந்த உலகத்திலே, ஆனால் தேவன் நம்மோடு கூட இருப்பார். பாடுகளின் போது தான் தேவன் நம்மோடு கூட இருப்பதை உணர முடியும். வாட் டெஸ்ட் ஆர் யூ ஃபேஸிங் டுடே? டெய்லி 3 வேளைக்கு டேபிளில் சாப்பாடு வந்துடுது, எல்லாமே கரெக்டாக இருக்குது. போகிறதுக்கு வண்டி இருக்குது, வருகிறது தூங்குறதுக்கு ஏசி இருக்குது, எல்லாம் படுத்துங்குறோம். நம்ம வேலைக்கு போகணும்னு நினைப்போமா? கஷ்டங்கள் வந்தால் தான் நம்ம போவோம். அதுதான் தேவன் பிள்ளைகளை வளர்க்கிறார். எப்படி அவர்களை வளர்க்க வேண்டும் என்று தேவனுக்கு தெரியும். வாட் டெஸ்ட் ஆர் யூ ஃபேஸிங் டுடே? இன்றைக்கு நாம் என்ன விதமான சோதனைகளை எதிர்கொண்டிருக்கிறோம்? இல்லையா? நம்மளை அவமானப்படுத்துகிறார்கள், நம்மளுக்கு நோய் இருக்கிறது, நாம் கஷ்டப்படுகிறோம், சிரமத்தில் இருக்கிறோம். இந்த சூழ்நிலையிலே ask God to help you trust him for the result of this test. ஆண்டவரே, இந்த பாடுகளின் முடிவு எனக்கு என்னமாக இருக்கும் என்பதை நம்பிக்கையோடு நினைத்து பார்க்க எனக்கு உதவி செய்யும் என்று ஆண்டவரிடத்திலே கேளுங்கள். திங்க் அபவுட் யுவர் விட்னஸ் டு அதர்ஸ். இந்த பாடுகளினாலே எதிர்காலத்திலே நீங்கள் எப்பேற்பட்ட சாட்சியாக இருப்பீர்கள் என்பதை குறித்து யோசியுங்கள். கேன் தியர் ஃபெய்த் இன் காட் பி என்கரேஜ்ட் பை யுவர் ஆட்டிடியூட் டுவர்ட் திஸ் டெஸ்டிங்? இப்படி நீங்கள் சோதிக்கப்படுகிற காலத்திலே இப்படி சோதிக்கப்படுவதை குறித்து நீங்கள் நினைப்பது, உங்களுடைய மனப்பாங்கு மற்றவர்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்ல ஊக்கப்படுத்துமா? அவர்களை ஊக்கப்படுத்துமா? If so, thank God that you can rejoice in the privilege of being a role model for others. ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நடந்து வந்து நம்மளை ஒரு மாதிரியாக வைக்கிறார் இல்லையா மற்றவர்களுக்கு? அதற்காக நீங்கள் ஆண்டவருக்கு துதி செலுத்துங்க. நம்முடைய வாழ்க்கையிலே அன்றாடம் ஆண்டவரோடு பேசுவது, நினைப்பது, ஜெபிப்பது, இது மிகப்பெரிய ஆசீர்வாதம். நிறைய பேருக்கு கிடைக்காத ஒரு ஆசீர்வாதம். குடும்பங்கள் பிரிந்து போய் கிடைக்கின்றன. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் அதுக்காக நீங்கள் நன்றி சொல்லுங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் ஏறெடுங்கள் என்பதுதான் இன்றைய சிந்தனை. சரியா?